السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. इस आयत का तर्जुमा यह है कि और बात के இந்த வசனத்தின் பொருள், ஒருவர் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து நற்செயலும் செய்து நான் முழுமையாக கட்டுப்பட்டவன் என்று கூறுவானெனில் அவரை விட மிகச் சிறந்ததை கூறுபவர் யார்? இந்த வசனம் ஒரு முழுமையான உதாரணமாகவும் ஒரு மூமினிடம் இருக்க வேண்டிய எல்லா சிறப்புகளையும் உட்பொதிந்ததாகவும் இருக்கிறது. ஒரு உண்மையான முஸ்லிமை தவிர வேறு எவர் இவ்விஷயங்களை செய்பவராக இருக்க முடியும்? அல்லாஹ் தஆலா இவ்வசனத்தில் 3 சிறப்புகளை கூறுகின்றான். அவை எவரிடம் உள்ளதோ அவரது வாழ்வில் ஒரு புரட்சி ஏற்பட முடியும். தமது வாழ்வில் மட்டும் மாற்றத்தை ஏற்படுத்துவதில்லை, மாறாக மற்றவர்களிடமும் அம்மனிதரால் ஒரு புரட்சியை ஏற்படுத்த முடியும். 3 விஷயங்களாவன: அல்லாஹ்வின் வழியில் அழைத்தல், நற்செயல் செய்தல், கட்டுப்படுதலில் முன்மாதிரி காட்டி நான் அல்லாஹ் மற்றும் அவனது ரசூலின் எல்லா கருத்துகளின் மீதும் ஈமான் கொண்டுள்ளேன், அதன்படி அமல் செய்ய முடிந்தவரை முயற்சி செய்வேன் என்று கூறுதல். இவை எத்தகையவை எனில், அதில் முதல் விஷயம், ஒரு நம்பிக்கையாளர் மார்க்கத்தை கற்றுக்கொண்டு உலகிற்கும் கற்றுத் தருபவர் ஆக்கிவிடுகிறது. மேலும் அவருக்கு கற்றுத்தருகிறது அல்லாஹ்வுடைய உரிமை என்ன என்றும் உலகிற்கு கற்றுக் கொடுங்கள். இதனை அந்த வசனம் அவருக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனை நீங்கள் எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்று உலகிற்கு கூறுங்கள். மேலும் உங்களில் எவர் மற்றவர் மீது என்னென்ன உரிமைகளை கொண்டுள்ளார் என்று கூறுங்கள். அதனை நீங்கள் எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவ்வசனம் கூறுகிறது. மற்றவருக்கு எடுத்துச் சொல்வதில் எப்போது கவனம் வரும் என்றால், நீங்கள் மற்றவரை பற்றி ஒரு வேதனையை உள்ளத்தில் கொள்ளும் போதுதான் ஏற்படும். அவர்களை ஷைத்தானின் தூண்டுதலில் இருந்து
காப்பாற்றுவதற்கு ஒரு கவனம் உங்களிடம் ஏற்படும் போது, ரஹ்மானின் அடியார்களின் கூட்டத்தை அதிகமாக்க வேண்டும் என்ற துடிப்பு ஏற்படும் போது அது உருவாகும். இந்த சிறப்பு உருவாகி அல்லாஹ்வுக்கு அருகில் கொண்டு வருவதற்கான ஒரு ஆர்வம் உருவாகிவிட்டால், குறிப்பாக ஷைத்தானின் திட்டங்கள் அல்லாஹ்வை விட்டு அகற்றுவதற்காக பல்வேறு வணங்கவரும் பொருள்கள் அதிகமாகிவிடும் பொழுது, அந்நிலையில் அல்லாஹ்வின் மீது பயம் உள்ளவர் அவனது நெருக்கத்தை தேடுபவர் இந்த முயற்சியை செய்ய வேண்டும். அடுத்த சிறப்பு நற்செயல் மேற்கொள்ளுதல். அதாவது அல்லாஹ் மற்றும் அவனது அடியார்களின் உரிமைகளை தருவதன் பக்கம் கவனம் செலுத்துவது மட்டுமன்றி, தாமே ஒரு முன்மாதிரியாகி தமது முன்னுதாரணத்தை அடுத்தவருக்கு காட்டுதல். அதுவன்றி உங்கள் மார்க்க அறிவும் பயனற்றது, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் செயல் கூட அல்லாஹ்வின் பர்க்கத்துகள் மற்றும் நல்விளைவுகள் அற்றதாக ஆகிவிடும். இந்த நிலை ஏற்படும் பொழுது அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் எல்லா முயற்சிகளும் வீணாகிவிடும், அல்லாஹ்வின் திருப்தியும் கிடைக்காது. பிறகு மூன்றாவது சிறப்புத்தன்மையாக, ஒரு உண்மையான மோமின் நான் முற்றிலும் கட்டுப்பட்டவனை சார்ந்தவனாவேன் என்று அறிவிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறது. அதாவது அல்லாஹ் தஆலா மற்றும் ரசூலின் கட்டளைகளின் மீது முழுமையான ஈமான் கொள்கின்றேன். ஈமான் கொள்வது மட்டுமன்றி அதனை வாழ்வில் அங்கமாகவும் ஆக்குகின்றேன். நான் மார்க்கத்திற்கு உலகை விட முன்னுரிமை தருவேன் ஆவேன் என்றும் அவ்வாறே இருப்பேன் என்றும் அவர் அறிவிக்க வேண்டும். கட்டுப்படுதலில் காலத்தின் ஹலீஃபா ஜமாத்தின் அமைப்புக்கு கட்டுப்படுதலும் வந்துவிடுகிறது. நான் பெரிய தப்லீக் செய்கிறேன், என்னிடம் நிறைய அறிவு இருக்கிறது, எனக்கு எந்த அமைப்பும் தேவையில்லை என்பதன்று. இந்த முறை அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதல்ல. இக்காலத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு ஜமாத்தை உருவாக்கியுள்ளான். அத்துடன் இணைவது அவசியமாகும். அல்லாஹ் கூறிவிட்டான், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது நல்ல விஷயம்தான், ஆனால் இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் கட்டுப்படுபவர்களை சார்ந்தவனாவேன் என்று அறிவிப்பதும் அவசியமாகும். நான் கட்டுப்படுதலின் உயர்ந்த தரத்தை நிலைநாட்டியவாறு கட்டுப்படுதலை அறிவிக்கின்றேன். அதேபோன்று நற்செயல், நன்னடத்தை, தக்வாவின் உயர் தகுதி ஆகியவை கட்டுப்படுதலின் தரம் உயர்வதன் மூலமே உயர்கின்றன. சிலவேளை வெளிப்படையான நற்செயல்கள் செய்பவர்கள், மார்க்க பணியாற்றுபவர்கள் நல்லவர்களாக இல்லை என்பது விளைவுகள் மூலம் தெரிய வருகிறது. அல்லாஹ் கூறுகின்றான், ஒரு நம்பிக்கையாளர் அல்லது மிகச் சிறந்த விஷயத்தை பேசுபவர் கூட நல்ல முன்மாதிரி காட்டுபவரின் தகுதியை பெறுவதற்கும் விளைவுகளை நல்லதாக தருவதற்கும் அவர்கள் இவ்வாறு அறிவிக்க வேண்டும். அதாவது நான் கட்டுப்படுபவனை சார்ந்தவன் என்று அறிவிக்க வேண்டும். நான் அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்ட அமைப்புக்கு முழுமையாக கட்டுப்படுகிறேன் என்று அவர் அறிவிக்க வேண்டும். அஹ்மதிகளாகிய நமக்கு முழுமையான கட்டுப்படுதலின் தரம் நிறைவேற்றுவதற்கு, நமது தப்லீக் வெற்றியடைவதற்கு நமது நன்மைகள் சாலிஹான நற்செயல்கள் என்று அழைக்கப்படுவதற்கு நாம் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு
அவர்களின் ஹிலாபத் அமைப்புக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும். ஹிலாபத்தின் கண்காணிப்பின் கீழ் உள்ள அமைப்புக்கும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட மற்றும் ஒட்டுமொத்த முயற்சிகளில் பர்க்கத் ஏற்படுவதற்கு ஜமாத்தில் ஒவ்வொரு தனிநபரும், பொறுப்பாளரும், ஊழியரும், முரப்பிகளும் ஜமாத் அமைப்பை புரிய வேண்டும். ஒருவர் மற்றவரின் உரிமைகளை தர வேண்டும். அல்லாஹ் தஆலா தமது வாக்குறுதி மற்றும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்புக்கு ஏற்ப ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பியுள்ளான். எந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது அவர்களது பொறுப்பில் உள்ளதோ அது கண்டிப்பாக நிறைவேறும் என்பதில் சந்தேகமில்லை. சில அவர்களின் வாழ்நாளிலேயே நிறைவேறின, சில அன்னாரின் வஃபாத்திற்கு பிறகு நிறைவேற வேண்டியிருந்தது, நிறைவேறிக் கொண்டும் இருக்கிறது. அன்னார் மூலம் இஸ்லாத்தின் தூது செய்தி உலகின் மூலை முடுக்குகளில் பரவ உள்ளது. சிறிது சிறிதாக தூய்மையான உள்ளம் கொண்டோர் அஹ்மதியத் மற்றும் இஸ்லாத்தின் மடியில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா தனது நபிமார்களை எந்த நோக்கத்திற்காக அனுப்பினானோ அதனை நிறைவேற்றுகின்றான். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், கதபல்லாஹு லா அக்லிபன் அனா வ ரசூலி, நானும் எனது ரசூலும் எனது ரசூல்மார்களும் வெற்றி பெறுவோம் என்று அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். அல்லாஹ் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட பல்வேறு முறை இந்த இல்ஹாமை இறக்கியுள்ளான். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இந்த வசனத்துக்கு விளக்கமளித்தவாறு ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், அல்லாஹ் தஆலாவுடைய சுன்னத்தாவது அவன் மனிதனை உலகில் படைத்ததிலிருந்து இந்த சுன்னத்தை நடைமுறைப்படுத்தி வந்திருக்கின்றான். அவன் தனது நபிமார்கள் மற்றும் ரசூல்மார்களுக்கு உதவி செய்து வருகின்றான், அவர்களுக்கு வெற்றியை தருகின்றான். அவன் கூறுகின்றான், கதபல்லாஹு லா அக்லிபன் அனா வ ரசூலி, வெற்றி என்பதன் பொருள் ரசூல்மார்கள் நபிமார்களின் விருப்பம் இறைவனின் சான்று முழுமையடைய வேண்டும், அதனை எவராலும் எதிர்த்து நிற்க முடியக்கூடாது என்பதாகும். அதேபோன்று இறைவனும் வலுவான அடையாளங்கள் மூலம் அவனது உண்மையை வெளிப்படுத்துகின்றான். எந்த நம்பிக்கையை அவன் உலகில் பரவச் செய்ய விரும்புகின்றானோ அதன் விதை தூவல் அவரது கரங்களால் நடக்கின்றது. பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், அல்லாஹ் ஆரம்பம் முதலே எழுதிவிட்டான், அதனை அவன் தனது சட்டம் மற்றும் சுன்னத்தாக்கி வைத்துள்ளான். அதாவது அவனும் அவனது ரசூல்மார்களும் தான் வெற்றி பெறுவர். பிறகு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தம்மை பற்றி கூறுகின்றார்கள், நான் அவனது ரசூல், அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் ஆவேன். எந்த புதிய ஷரியத்தும் புதிய பெயரும் இன்றி அதே நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாத்தமுல் அன்பியா அவர்களின் பெயர் கொண்டு அவர்களில் மாய்ந்து அவர்களை வெளிப்படுத்துவோனாக வந்துள்ளேன். எனவே நான் கூறுகின்றேன், ஆதமின் காலத்திலிருந்து ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை இந்த வசனம் உண்மையாகி வந்தது போன்று என்னை பற்றியும் உண்மையாகி வெளிப்படும். எந்த செடியை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மூலம் உலகின் மூலை முடுக்கு வரை நட்ட விரும்புகின்றானோ அது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கிய ஷரியத் என்னும் செடியாகும். அதன் பரவுதலை முழுமைப்படுத்துதல் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நடக்கும் என்று விதிக்கப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறியது போன்று எந்த நம்பிக்கையை அல்லாஹ் உலகில் பரப்ப நாடினானோ அதன் விதையை
தமது ரசூல்மார்களின் மூலம் தூவுகின்றான். இந்த இஸ்லாத்தின் பரவுதலை முழுமைப்படுத்துதல் என்னும் விதையை ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மூலம் தூவியுள்ளான். இன்னும் சொல்வதாயின் இந்த விதைகளின் நல்ல பசுமையான விளைச்சலையும் கூட சில இடங்களில் அல்லாஹ் அவர்களின் காலத்திலேயே நடக்க செய்து காட்டினான். பிறகு அவர்களால் தூவப்பட்ட விதை அவர்களின் ஹிலாஃபத்தின் காலத்தில் உலகில் பரவுகிறது. அன்னாரின் கைகளால் தூவிய அந்த விதையின் செடிகள் உலகில் மற்ற நாடுகளிலும் முளைக்கின்றன, பரவுகின்றன. செடிகளின் ஒரு நர்சரியை தயார் செய்தார்கள். விவசாயிகளுக்கு நன்றாக தெரியும், அவர்கள் செடிகளின் நர்சரி தயார் செய்துவிட்டால் பிறகு அதனை உலகின் எங்கு வேண்டுமானாலும் எடுத்து சென்று நட முடியும். அதேபோன்று அன்னார் திருக்குர்ஆனின் அறிவு மற்றும் ஞானத்தின் விளக்க உரையின் நர்சரி மற்றும் இஸ்லாத்தின் தூதை அன்னார் திருக்குர்ஆனின் ஒளியில் கூறினார்கள். உலகின் மூலை முடுக்கு எங்கும் அது பரப்பப்படுகிறது. உலகம் இஸ்லாத்தின் அழகிய போதனையை இப்போது அறிந்து கொள்கின்றது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மூலம் உலகில் இஸ்லாத்தின் அழகிய போதனை பரவ வேண்டியுள்ளது என்பதில் சந்தேகமில்லை, பரவிக்கொண்டும் உள்ளது. அல்லாஹ் அன்னாருக்கு பல இல்ஹாம்கள் மூலமாக அதனை கூறவும் செய்தான். அதில் ஒன்று கதபல்லாஹு லா அக்லிபன்ன அனா வ ருசுலி, அதனை கூறிவிட்டேன். அதுபோக பல இல்ஹாம்கள் உள்ளன, அதில் ஒரு சிலவற்றை கூறுகின்றேன். யன்சுருக்குமுல்லாஹு ஃபீ தீனிஹி, அல்லாஹ் தனது மார்க்கத்திற்காக உனக்கு உதவி செய்வான். அதாவது எந்த பணியை நீர் செய்கிறீரோ அது அல்லாஹ்வுடைய மார்க்கமும் பணியுமாகும். இன்னொரு இல்ஹாம் யன்சுருக்கல்லாஹு மின் இந்திக, இறைவன் தன்புறமிருந்து உதவி செய்வான். பிறகு ஒரு இல்ஹாம் மிகவும் பிரபல்யமானதாகும், எல்லா இடத்திலும் கூறவும் படுகிறது. அதற்கு முன்பு நான் இன்னொரு இல்ஹாமை கூறுகின்றேன். நான் உன்னை பூமியில் எல்லை வரை கண்ணியத்துடன் பிரபல்யப்படுத்துவேன். அதாவது ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ணியம் நிலை பெறும். இஸ்லாத்தின் தூது செய்தியை பரப்புவதன் மூலம் நிலை பெறும். அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து நிலை பெறும். பிறகு நான் கூற விரும்பிய இல்ஹாம், நான் உனது பிரச்சாரத்தை உலகின் எல்லை வரை எட்ட வைப்பேன். இதனை எல்லோரும் அறிவார்கள், எல்லோரும் கூறுகின்றனர். அன்னாரின் தூது செய்தி உலகில் பரவும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்னார் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மை பேரன்பர் என்றும் துணிவுமிக்க வீரர் என்றும் உலகம் அறிந்து கொண்டும் வருகிறது. நாம் பார்க்கின்றோம், இன்று உலகில் MTA மூலமாக அல்லாஹ் உலகில் தானே நமது தூது செய்தியை கொண்டு சேர்க்கின்றான். நான் முன்னரும் பலமுறை கூறிவிட்டேன், நமது உலகியல் வசதிகள் ஒருபோதும் அதற்கு போதுமானதில்லை. குறைந்தபட்சம் நாம் இப்போது டிவி சேனல் நடத்துகிறோம், அதுவும் 24 மணி நேரம் நடத்துகிறோம். உலகில் பல்வேறு மொழிகளில் புரோகிராம்கள் உள்ளன. உலகின் பல்வேறு பகுதிகளில் இந்த புரோகிராம்கள் சென்று சேர்ந்து உள்ளன. ஒவ்வொரு பகுதியிலும் என்னுடைய ஹுத்பாக்களின் மொழியாக்கங்கள் சென்று சேர்கின்றன. 6-7 மொழிகளில் உடனுக்குடன் இங்கிருந்தே மொழிபெயர்ப்பும் நடக்கிறது. இவை அனைத்தும் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் உடன் அல்லாஹ் செய்த வாக்குறுதியின் விளைவாகும். பிறகு எனது ஹுத்பாக்கள் மற்றும் புரோகிராம்கள் மூலமாக, பல்வேறு MTA புரோகிராம்கள் மூலமாக நல்லியல்பு கொண்ட மக்கள் அஹ்மதியத்தில் இணைகின்றனர். என்னிடம் பலர் எழுதுகின்றார்கள், MTAவில் தங்கள் ஹுத்பாக்கள் மற்றும் பிற நிகழ்ச்சிகள் எங்களிடம் இன்னின்ன தாக்கத்தை ஏற்படுத்தின. நாங்கள் அஹ்மதியத்தில் ஆர்வம் கொண்டோம்.
அல்லாஹ் எங்களுக்கு அஹ்மதியத்தை ஒப்புக்கொள்ள வாய்ப்பு தந்தான். 2-3 நாட்களுக்கு முன் முரப்பிகளுடன் சிலரின் கலந்துரையாடல் நிகழ்ச்சி வந்தது. அதில் ஒருவர் கூறினார், எனக்கு அஹ்மதியத்தின் அறிமுகமானது, ஆனால் நான் பையத் செய்யவில்லை. ஹுத்பா கேட்ட பிறகு எனக்கு பையத் செய்யும் அளவுக்கு ஆர்வம் ஏற்பட்டது. இதுவே அல்லாஹ்வுடைய வேலையாகும் மற்றும் அவனது வாக்குறுதியுமாகும். இது நிறைவேறியே தீரும் இன்ஷா அல்லாஹ். இதில் நமது எந்த மனித முயற்சியின் முழுமையும் காரணமல்ல, மாறாக அல்லாஹ் கூறுகின்றான், மிகச்சிறந்த மோமீனின் அடையாளமாவது அவர் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டும். அல்லாஹ் தாலா இப்பணியில் நம்மை பங்குதாரராக்க விரும்புகின்றான். அவன்தான் இப்பணியை செய்கின்றான். இப்பணியை செய்வதற்காக அவன் முடிவு செய்துவிட்டான். நற்கூலியில் நம்மை இணைக்க விரும்புகின்றான். இதற்கு ஒவ்வொரு அஹ்மதியும் முன்னுரிமை தர வேண்டும். எந்த பணியை அல்லாஹ் தன் பொறுப்பில் எடுத்துள்ளானோ அதில் பங்கெடுத்து நற்கூலியில் பங்கெடுக்க வேண்டும். அல்லாஹ்வின் திருப்தியை பெறுபவராக ஆக வேண்டும். நீங்கள் இங்கு ஸ்பெயினில் இருக்கின்றீர்கள். நேரத்தை மிச்சப்படுத்தி மாதத்தில் ஓரிரு நாட்கள் தப்லீகிற்காக செல்ல வேண்டும். மக்களின் மனங்களை அறிந்து அதற்கு ஏற்ப செய்ய வேண்டும். ஒரு ஸ்பானிய புதிய அஹ்மதி ஓரிரு நாட்கள் முன்புதான் என்னை சந்திக்க வந்தார். கூறினார், இங்கு இஸ்லாத்தை எந்த முறையில் எடுத்து வைக்க வேண்டுமோ அவ்வாறு வைக்கப்படவில்லை. ஜமாத் அவ்வாறு எடுத்து வைக்கவில்லை. மாறாக அவரின் கருத்தின்படி ஒரு சில முரப்பிகள் தவிர மற்ற முரப்பிகளும் கூட இங்குள்ளவர்களின் மனநிலை அறிந்து தப்லீக் செய்யவில்லை அல்லது செய்ய தெரியவில்லை. அவர் கூறினார், நிச்சயமாக நாங்கள் ஐரோப்பாவை சார்ந்தவர்கள்தான். ஆனால் எங்கள் மனநிலை ஐரோப்பாவின் பிற இடங்களை விட்டும் வேறுபட்டதாகும். ஐரோப்ப மக்களை போன்று நிலைமைக்கு ஏற்ப இங்கும் கூட மக்களுக்கு இஸ்லாம் மற்றும் முஸ்லீம் மீது ஒரு பயம் இருக்கத்தான் செய்கிறது. ஐரோப்பாவின் அந்த தாக்கங்கள் எங்கும் இருந்தாலும் கூட முஸ்லிம்கள் நீண்ட காலம் ஸ்பெயினில் வாழ்ந்த காரணத்தினால் எங்களுக்குள் உணரவே முடியாத முறையில் முஸ்லிம்களுடன் தொடர்பு கொள்வதற்கான ஒரு ஈர்ப்பும் இருக்கிறது. அதனை தூண்ட வேண்டிய தேவை உள்ளது. குறிப்பாக உந்துலிஸ் போன்ற மாநிலங்களில் அத்தேவை உள்ளது. நமது தப்லீக் செயலர் மற்றும் தலைமையகம் மற்றும் பிற தப்லீக் செயலர்களும் சரிதான், மற்றும் பிற பொறுப்பாளர்களும் சரி, நிலைமைகளுக்கு ஏற்ப அனுசரித்து நடக்க வேண்டும். ஒவ்வொரு அஹ்மதியும், ஹுத்தாம், அன்சார், லஜ்னா ஆகியோர் தப்லீகிற்காக நேரத்தை தர வேண்டும். இங்கு முஸ்லிம்களை வாளின் ஆதிக்கத்தால் கிறிஸ்தவர்களாக்கினார்கள் 700-800 வருடங்களுக்கு முன். ஆனால் நாம் அன்பு, நேசம், இஸ்லாத்தின் அழகிய போதனை மூலமாக உள்ளங்களை ஜெயிக்க வேண்டும். ஜமாத்தின் அறிமுகம், இஸ்லாத்தின் அறிமுகம் இங்கு பரந்த அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. டிவி சேனல், பத்திரிகைகள் ஜமாத் பற்றி செய்தியை வெளியிடுகின்றன. அதன் மூலம் தப்லீக்கும் நடக்கிறது. குர்தவாவின் ஒரு பத்திரிகை நிருபர் அல்லது உரிமையாளர் என்னை சந்திக்க வந்தார். பத்திரிகையை காட்டினார்கள். அவர் எவ்வாறு ஜமாத் பற்றி நாங்கள் முழு பக்கத்திலும் செய்தி வெளியிட்டிருக்கின்றோம் என்று காட்டினார்கள். லண்டனில் நமது அமைதி கருத்தரங்கு நடந்தபோது இங்குள்ள பத்திரிகையாளர்களும் டிவி சேனல்காரர்களும் வந்திருந்தார்கள். டிவி சேனல் பிரதிநிதிகள் என்னை நேர்காணல் செய்தனர். பிறகு நமது டிவி சேனலில் ஜமாத் பற்றி, இந்த ஜமாத்
இஸ்லாத்தின் அமைதியின் தூதை எடுத்து வைக்கிறது என்று கூறி அது பற்றி ஒரு புரோகிராமும் காட்டியது. எனது இன்டர்வியூவின் ஒரு சிறு பகுதியையும் காட்டியது. ஸ்பெயினின் நிலை 35-36 ஆண்டுகளுக்கு முந்தைய நிலை அல்ல. இன்று தூதை சேர்ப்பதில் குறைவு இருக்குமென்றால் அது நம் தரப்பில்தான். இங்கு பல்வேறு நகரங்களில் இருந்து, மொரோக்கோ மற்றும் பிற அரபு நாடுகளில் இருந்தும் மக்கள் வந்து தங்கியுள்ளனர். அவர்களின் பகுதிகளில் அரபு பேசக்கூடியவர்களை பயன்படுத்தி தப்லீக் செய்ய வேண்டும். அரபி லிட்ரேச்சர்களை இங்கு விநியோகிக்க வேண்டும். ஸ்பெயினில் படைப்புகளை பற்றி கூறுவதாயின் கடந்த சில வருடங்களாக UK மற்றும் ஜெர்மனியில் இருந்து சாஹித் பட்டம் பெற்று வெளியேறும் மாணவர்களுள் செயற்களத்திற்கு வரக்கூடியவர்களை செயற்களத்திற்கு அனுப்பும் முன் நான் அவர்களை இங்கு அனுப்புகிறேன். ஒவ்வொரு நகரிலும் இந்த லிட்ரேச்சர்களை அவர்கள் விநியோகிக்கிறார்கள். எனது கருத்தின்படி 3 மில்லியனை விட அதிகம் விநியோகம் செய்யப்பட்டுவிட்டது. புதிய முரப்பிகள் இங்கு வந்தவர்களின் கருத்தும் இவ்வாறுதான் உள்ளது. ஸ்பெயின் மக்கள் மிகச் சிறந்த முறையில் நமது லிட்ரேச்சர்களை வாங்குகிறார்கள். பொதுவாக மிகவும் கண்ணியத்துடன் நம்மை சந்திக்கிறார்கள், படிக்கவும் செய்கிறார்கள். மிகவும் குறைந்த மக்களை தான் தூர எறிபவர்களாக இருக்கிறார்கள். பெரும்பாலும் வாங்கி படித்துவிட்டு சட்டைப்பையில் வைத்துக் கொள்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதேபோன்று இது தவிர மற்றொரு ஸ்பானிஷ் பெண் அஹ்மதி ஆவார். லண்டனில் வசிக்கிறார். அவர் ஒரு செக்ரட்டரி நவ்முபாயினுடைய மனைவி ஆவார். அவரது பெற்றோர் இங்குதான் இருக்கிறார்கள். அவர்கள் இங்கு வந்தால், அந்த பெண் இங்கு வந்தால் பல்வேறு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் யூனிவர்சிட்டிகளுக்கும் சென்று தப்லீக் செய்கின்றார். இவ்வாறு இவர் லண்டனில் இருந்து வந்து இங்கு தப்லீகிற்கான வாய்ப்பை தேடுகிறார். எவ்வாறு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துவது, எவ்வாறு ஜமாத்தை தெரிய வைப்பது என்று தேடுகிறார். இங்கு வசிக்கக்கூடியவர்கள் முரப்பிகள் ஏன் அத்தகைய சந்தர்ப்பத்தை உருவாக்க முடியாது? ஆகவே இங்கு வசிக்கக்கூடிய அஹ்மதிகள், பொறுப்பாளர்கள், முரப்பிமார்கள் இது சம்பந்தமாக ஒரு திடமான வலுவான திட்டம் தயாரிக்க வேண்டும். புதிய ஸ்பேனிய அஹ்மதி பற்றி கூறினேன். அவரிடமும் நான் இதைத்தான் கூறினேன். உங்களின் கருத்தின்படி தப்லீக் செய்ய சிறந்த வழிமுறைகளை எனக்கு எழுதி அனுப்புங்கள். அந்த ஆலோசனைகளை நான் உங்களுக்கு அனுப்புவேன். அமல்படுத்தத்தக்கதை, உங்களுக்கு புரியக்கூடியதை நீங்கள் செய்ய வேண்டும். அசல் விஷயம் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு முக்கியமாகும். சொந்த விஷயங்களில் இருந்து விலகி ஜமாத்தின் பலனுக்கு முன்னுரிமை தர வேண்டிய தேவை உள்ளது. நாம் அஹ்மதியாகி நமது பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்ற பொறுப்பை நாம் உணர வேண்டியது அவசியமாகும். ஒரு குறிப்பான ஆர்வம், விருப்பம் தேவை. வருடத்திற்கு பிறகு புதிய முரப்பிகள் ஒரு மாதத்திற்காக இங்கு வந்து பிரசுரங்களை விநியோகம் செய்தால் நமது நோக்கம் நிறைவேறாது. நாம் அவர்களை இங்கு அனுப்பத் தொடங்கியதன் காரணம், ஒன்று, உங்களுக்கு உதவிகரமாக வேண்டும். ஏனெனில் இங்கு ஜமாத்து மக்களுடைய எண்ணிக்கை குறைவு. இரண்டாவது, உங்கள் உள்ளங்களில் தப்லீகிற்கான ஆர்வம் பிறக்க வேண்டும் என்பதற்காக. குறைந்தபட்சம் தப்லீக் செய்வதற்கான தடை, மொழி சரியாக வராததனால் உருவான தடை அகன்று எல்லாரும் தப்லீகில் இணைய வேண்டும் என்பதற்காக. புதிய மரபிகளுக்கு மொழி தெரியாது, இருந்தும் எல்லா இடங்களுக்கும் சென்று தமது நோக்கத்தை நிறைவேற்றுகின்றனர். ஒரு உணர்வு உருவாக வேண்டும். அல்லாஹ் தாலா தாவத்தே இலல்லாஹ்வின் பணியை, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் பணியை ஒரு உண்மையான முஃமினிடம் ஒப்படைத்துள்ளான்.
அதனை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஒரு துடிப்பு மற்றும் உணர்வுடன் அதில் பங்கெடுக்க வேண்டும். இப்பணியில் எல்லோரையும் விட முதலில் முரப்பிகளின் கடமை உள்ளது. அவர்கள் தப்லீகிற்கு பல்வேறு வழிகளை தேட வேண்டும். ஒவ்வொருவரிடமும் கூற வேண்டும். ஜமாத்தின் தனிநபரை அழைத்து செல்ல வேண்டும். தப்லீக் செக்ரட்டரிகள், தேசிய செயலர்கள் தப்லீக் பற்றி தமது உணர்வுகளை வெளிப்படுத்தியுள்ளனர். அவர்கள் வெளிப்படையாக கூறாவிட்டாலும் கூட அவர்களுக்கு பட்ஜெட் பற்றிய கவலை இருப்பதாக தெரிகிறது. மேலும் ஜமாத் மக்களுடைய ஒத்துழைப்பு வேண்டுமே என்ற கவலையும் இருப்பதாக தெரிகிறது. ஆகவே அமீர் ஜமாத்திற்கும் பொறுப்புள்ளது. பட்ஜெட் பற்றி பிரச்சனை இருக்கும் என்றால் தீர்த்து வையுங்கள், எனக்கு எழுதுங்கள். முன்னிருந்தே நிறைய செலவுகளை தலைமையகம் ஏற்று வந்துள்ளது. தப்லீக் செக்ரட்டரி, முரப்பிகள் மற்றும் ஜமாத் மக்கள் அனைவரும் அமீர் ஜமாத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பு நல்க வேண்டும். இதன் மூலம்தான் நாம் இஸ்லாத்தின் மறைந்து போன மகத்துவத்தை இங்கு மீண்டும் நிலைநாட்ட முடியும். இதுவே ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றத்தின் நோக்கமாகும். காலத்தினை பற்றி படம் பிடித்து காட்டியவாறு இஸ்லாத்தினை பற்றி தற்போதைய நிலைமைகளை கருத்தில் கொண்டு உள்ளத்து வேதனையை குறிப்பிட்டவாறு இஸ்லாத்தின் மகத்துவத்தையும் பெருமையையும் மீண்டும் நிலைநாட்ட விரும்புகிறான் மற்றும் இஸ்லாத்தின் பெருமையை மீண்டும் மீண்டும் நிலைநாட்ட வேண்டும். இஸ்லாத்தினுடைய எதிரிகளை அல்லாஹ் அழிக்க நாடுகின்றான் என்று குறிப்பிட்டவாறு அதற்காகவே அன்னாரை அல்லாஹ் அனுப்பியுள்ளான் என்று குறிப்பிட்டவாறு ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள். அல்லாஹ் அதற்காகவே இந்த இயக்கத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றான் என்று கூறியவாறு ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள். இக்காலம் மிகவும் வாழ்த்துக்குரிய காலமாகும். இக்காலத்தில் மிகவும் இருள் நிறைந்த இக்காலத்தில் தனது அருளால் மட்டுமே ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக வாழ்த்துக்குரிய விருப்பம் கொண்டான். மறைவிலிருந்து இஸ்லாத்திற்காக உதவிக்காக அவன் ஏற்பாடு செய்தான். ஒரு இயக்கத்தை உருவாக்கினான். இஸ்லாத்திற்காக வேதனை உள்ளவர்களிடம் நான் கூற விரும்புகின்றேன். அதன் கண்ணியம் அவர்களின் உள்ளத்தில் இருந்தால் அவர்கள் கூறட்டும், இதனை விட கொடுமையான காலம் இஸ்லாத்தின் மீது வந்துள்ளதா? ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு இழிவுக்கும் அவமரியாதைக்கும் உள்ளாக்கப்படும் காலம் உள்ளதா? இந்த அளவுக்கு குர்ஆன் மீது இழிவு ஏற்பட்டதா? முஸ்லிம்களின் நிலைமைகளின் மீது மிகவும் ஆதங்கமும் உள்ள வேதனையும் ஏற்படுகிறது. சில நேரங்களில் இந்த வேதனையினால் நிலைகுலைந்து போகின்றேன். இதில் வேறு என்னதான் மிச்சம் உள்ளது? இந்த கண்ணிய குறைவை புரிந்து கொள்ளுங்கள். ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த கண்ணியமும் அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாமல் போய்விட்டதா என்ன? இந்த அளவுக்கு இழிவுபடுத்திய பின்பும் ஒரு வானத்து இயக்கத்தை அவன் ஏற்படுத்தாமல் நிறுவாமல் விடுவதற்கு, இந்த எதிரிகளின் வாயை அடைத்து அன்னாரின் கண்ணியத்தை உலகில் பரப்புவதற்கு ஒரு வானத்து இயக்கத்தை அனுப்ப மாட்டானா? அவனும் அவனது மலக்குகளும் ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது தரூத் அனுப்புகிறார்கள். இந்த இழிவான காலத்தில் அந்த ஸலாத்துக்கு எவ்வளவு தேவையுள்ளது? அன்னாரின் வெளிப்படைதலை அல்லாஹ் இந்த இயக்கத்தின் மூலம் ஏற்பாடு செய்தான். அஹ்மதியா ஜமாத்தை உருவாக்கியதன் மூலம் இதனை செய்தான். கூறினார்கள், என்னை அனுப்பியுள்ளான். ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மறைந்துவிட்ட மகத்துவத்தை மீண்டும் நிலைநாட்டி திருக்குர்ஆனின் உண்மையை மீண்டும் உலகில் காட்டுவதற்காக அனுப்பினான். இவை அனைத்து பணிகளும் நடக்கின்றன.
எவரது கண்கள் கட்டப்பட்டுள்ளதோ அவர்கள் பார்க்க முடியாது. இந்த இயக்கம் சூரியனை போன்று ஒளிதர தொடங்கிவிட்டது. அதன் ஆயத்துகள் மற்றும் அடையாளங்களுக்கு எந்த அளவுக்கு மக்கள் சாட்சியாக உள்ளார்கள் என்றால், அதனை ஒன்று திரட்டினால் அது எந்த அளவுக்கு இருக்கும் என்றால், உலகில் எந்த மன்னருக்கும் அவ்வளவு பெரும் இராணுவம் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த இயக்கத்தின் உண்மைக்கு எத்தனை விஷயங்கள் உள்ளன என்று கூறுவது கூட எளிய பணி அல்ல. ஏனென்றால் இஸ்லாத்திற்கு கடும் இழிவு ஏற்பட்டது. எனவே இந்த இழிவுக்காகவே அல்லாஹ் தஆலா இந்த இயக்கத்துடைய மகத்துவத்தை காட்டினான். இந்த மகத்துவத்தை அல்லாஹ் காட்டுகின்றான் என்பதற்கு நாமும் சாட்சியாக இருக்கின்றோம். இங்கும் கூட பத்திரிகை மற்றும் மக்களின் கவனம் திரும்பியுள்ளது. உலகில் சில நாடுகளில் வெளிப்படையாகவே இது வெளிப்படவும் செய்கின்றது. இவ் அனைத்தும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூற்றை உண்மைப்படுத்தக்கூடியவையாகும். என்ன குறைவாக உள்ளதோ நாம் கூறியது போன்று அதனை அல்லாஹ்வே சரி செய்து விடுகின்றான். அதில் கூலியில் நம்மை பங்கு பெற வைக்க விரும்புகின்றான். எனவே அதில் பங்கு பெறுங்கள், முழுமையாக பங்கு பெறுங்கள். பிறகு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நம்மிடம் உங்கள் வயது அதிகமாக வேண்டும் என்றால் தப்லீகில் ஈடுபடுங்கள் என்று கூறியவாறு எடுத்து வைத்தார்கள். கூறுகின்றார்கள், எல்லா மனிதர்களும் அவர்கள் வந்த நோக்கங்களை அறிவதில்லை. சிலரது பணியெல்லாம் கால்நடைகளை போன்று இவ்வளவு சாப்பிட வேண்டும், குடிக்க வேண்டும், இவ்வளவு மாംസം சாப்பிட வேண்டும், இன்ன உடை உடுத்த வேண்டும், இது தவிர வேறு எந்த கவலையும் இருப்பதில்லை. அந்த மனிதர்கள் பிடிக்கப்படும் போது ஒரேடியாக முடிவு வந்துவிடும். எவர்கள் மார்க்க பணியில் மூழ்கி இருப்பார்களோ அவர்களுடன் மென்மை காட்டப்படும், அவர்களின் பணி முடியும் வரை. கூறுகின்றார்கள், மனிதன் தனது வாழ்நாள் அதிகமாக வேண்டும் என்று விரும்புகின்றான் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நீண்ட வயது வேண்டும். அது எப்படி நடக்கும்? மார்க்கத்திற்காக தன்னை அவர் அர்ப்பணித்தால் அது முடியும். ஒருவர் அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. அல்லாஹ்வை ஏமாற்ற நினைப்பவர் தமது நஃப்ஸை ஏமாற்றுகிறார். அதில் அவர் அழிந்து போவார். கூறுகின்றார்கள், வயதை அதிகமாக்க இதனை விட வேறு மருந்து இல்லை. மனிதன் கலங்கமற்ற விசுவாசத்துடன் இஸ்லாத்தின் கலிமாவை உயர்த்த முயற்சிக்க வேண்டும். மார்க்க பணியில் மூழ்க வேண்டும். தற்போது இந்த மருந்து மிகவும் பயன் தரும் மருந்தாகும். தற்போது மார்க்கத்திற்கு அத்தகைய களங்கமற்ற ஊழியர் தேவை. இது இல்லை என்றால் வயதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை, அப்படியே போய்விடும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்லீகின் பக்கம் கவனமூட்டியவாறு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறினார்கள். அது நம்மை பொறுத்தவரை பொன் எழுத்துகளால் ஆன போதனையாகும். ஒருமுறை அன்னார் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விழித்து கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணை, உன் மூலமாக ஒருவருக்கு நேர்வழி கிடைப்பது உனக்கு மிக உயர் ரக சிவப்பு ஒட்டகங்கள் கிடைப்பதை விட சிறந்ததாகும். சிவப்பு நிற ஒட்டகம் அக்காலத்தில் மிகவும் விலை மதிப்பு மிக்கதாக கருதப்பட்டது. சிவப்பு நிற ஒட்டகம் வைத்துள்ள மனிதர் பெரும் செல்வந்தராக கருதப்பட்டார். அன்னார் கூறுகின்றார்கள், உலகியல் பொருள்கள், சுகங்கள் அதற்கு முன்பு எந்த மரியாதைக்குரியவையும் அல்ல. நீங்கள் தப்லீக் செய்யுங்கள், பிறரது நேர்வழிக்கு காரணமாக இருங்கள். நீங்கள் நிச்சயமாக உலகை சம்பாதியுங்கள், ஆனால் சிறிது நேரத்தை தப்லீகிற்காகவும் தாருங்கள். நான் மாதத்தில் ஓரிரு நாள் என்று கூறினேன், அதைவிட அதிகமாகவே தர வேண்டும். அதனால் உலகமும் கிடைக்கும், அல்லாஹும் திருப்தி கொள்வான். நான் ஆரம்பத்தில் கூறியது போன்று தப்லீக் செய்வதனால் நமது மார்க்க அறிவும் அதிகமாகும். பிறகு
ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு நல்ல பணிக்கு நேர்வழிக்கு அழைத்தால் அந்த செய்தவருக்கு கிடைக்கும் அதே கூலி இவருக்கும் கிடைக்கும். இவரது கூலியில் எதுவும் குறைக்கப்படாது. இதுதான் ஆரம்பத்தில் ஓதிய வசனத்தின் விளக்கமும் ஆகும். அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பவரை விட சிறந்தவர் யார்? செய்பவருக்கு அல்லது நேர்வழியை பெறுபவருக்கு கிடைக்கும் அதே கூலி அதை கூறுபவருக்கும் கிடைக்கிறது. அல்லாஹ்வின் வழியில் அழைப்பவருக்கு உலகியல் பெயரும் கிடைத்தது, வாழ்நாளில் பர்க்கத்தும் ஏற்பட்டது, நன்மைக்கு கூலியும் கிடைத்தது. அல்லாஹ்வின் வெகுமதிகளுக்கு வாரிசாவதற்கு நமக்கு தேவை நாம் தப்லீக் செய்வது, அதாவது உலகின் நேர்வழிக்காக நேரத்தை தருவது அவசியமாகும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு இஸ்லாத்திற்கு செய்யும் சேவகமாகிய அரிய தொண்டிற்காக கவனமூட்டியவாறு கூறுகின்றார்கள். இப்போது நேரம் குறைவாக உள்ளது, நான் மீண்டும் மீண்டும் போதிக்கின்றேன். எந்த ஒரு இளைஞரும் என் வயது 18-19 தான் ஆகிறது என்றும் இன்னும் நிறைய காலம் இருக்கிறது என்றும் எண்ண வேண்டாம். மேலும் ஆரோக்கியமுள்ளவர் தனது ஆரோக்கியத்தை எண்ணி பெருமை கொள்ள வேண்டாம். அதேபோன்று ஒருவர் நல்ல நிலையில் இருக்கிறார் என்றால் அவர் தனது வசதி வாய்ப்புகளை நினைத்து பெருமை கொள்ள வேண்டாம். இது கடைசி காலமாகும். இறைவன் உண்மையானவரையும் பொய்யானவரையும் பிரித்தறிய நினைக்கின்றான். இப்போது உண்மை மற்றும் பற்றை வெளிப்படுத்த வேண்டிய நேரமாகும். இப்போது இறுதி வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. இந்த நேரம் பிறகு கிடைக்காது. இது எந்த நேரம் என்றால் எல்லா நபிமார்களின் முன்னறிவிப்புகளும் இங்கு வந்து முடிகின்றது. எனவே மனித குலத்திற்கு உண்மை மற்றும் பற்று காட்டுவதற்கு இது இறுதி நேரமாகும். பிறகு இதற்கு வேறு எந்த காலமும் தரப்பட போவதில்லை. இந்த நேரத்தை வீணாக்குபவர் பெரும் பேர் இழந்தவராவார். கூறுகின்றார்கள், வெறும் நாவளவில் பையத் வார்த்தைகளை கூறுவது ஒன்றும் இல்லை. எனவே முயற்சி செய்யுங்கள், இறைவனிடம் துஆ கேளுங்கள். இறைவன் உங்களை உண்மையாளன் ஆக்க வேண்டும் என்று கேளுங்கள். இதில் நீங்கள் சோம்பேறித்தனம் காட்டாதீர்கள், மாறாக தகுதியுள்ளவராக இருங்கள். நான் எடுத்து வைத்துள்ள போதனைப்படி அமல் செய்ய முயற்சி செய்யுங்கள். நான் எடுத்து வைத்துள்ள வழிமுறைப்படி நடங்கள். நான் கடந்த ஹுத்பாவிலும் நோஹ்வின் கப்பல் என்ற நூலை குறிப்பிட்டு பேசினேன். அதில் நமது போதனையினுடைய ஒரு பகுதி உள்ளது. அதனை ஒவ்வொரு அஹ்மதியும் கண்டிப்பாக படிக்க வேண்டும். மாறாக அன்னார் முழுமையாக அந்த நூலை படிக்குமாறு கூறியுள்ளார்கள். மேலும் அல்லாஹ்வின் வழியில் அழைக்க நமக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும், நற்செயல் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும். அதன் பக்கமும் இந்த போதனை வழிகாட்டுகிறது. இந்த போதனை தான் நம்மை மிகச்சிறந்த மூமினாகவும் ஆக்கும். நற்செயல்களின் பக்கம் மேலும் கவனமூட்டியவாறு அன்னார் கூறுகின்றார்கள், பொதுவாக பார்க்கும்போது மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நாவளவில் ஏற்றுக்கொள்கின்றார்கள். பேரளவில் தொழவும் செய்கின்றார்கள், நோன்பும் வைக்கின்றார்கள். அசல் விஷயம் என்னவென்றால் ஆன்மீகம் இருப்பதில்லை. மறுபுறம் இந்த நற்செயலுக்கு எதிராக அவர்கள் செயல்படுவதே அவர்களின் செயல்களில் நற்செயல்களின் அடிப்படையில் செய்யப்படவில்லை என்பதற்கான சான்று பகர்கின்றது. அல்லாஹ்வின் கட்டளைக்கு எதிராக செயல்படுகின்றார்கள். அது நமக்கு நிரூபிப்பதாவது, இந்த முஸ்லிம்கள் செய்வது நற்செயல்கள் அல்ல, மாறாக சில நற்செயல்களை செய்தாலும் அதுவும் சடங்கு சம்பிரதாயமாக செய்கின்றார்கள். ஏனென்றால் அதில் களங்கமின்மை சிறிதும் இருப்பதில்லை. இல்லையென்றால் அந்த நற்செயல்களில் பர்க்கத்துகளும் ஒளிகளும் ஏன் உடன் இல்லாமல் போய்விட்டன? நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், எதுவரை உண்மையான உள்ளத்துடன்
ஆன்மீகத்துடன் இந்த அமல்கள் செய்யப்படவில்லையோ அதுவரை அவை பயன் தருவதில்லை. அந்த நற்செயல்களில் எந்த குழப்பமும் இல்லாத போதுதான் நற்செயல்கள் என்று அழைக்கப்பட முடியும். சலாஹ் என்பதன் எதிர்ச்சொல் ஃபசாது ஆகும். சாலிஹ் என்பவர் குழப்பத்தில் இருந்து அகன்ற நற்செயல்களை மேற்கொள்பவர். எவரது தொழுகையில் குழப்பம் இருக்குமோ, மனதின் நோக்கங்கள் மறைந்துள்ளனவோ, அவை அல்லாஹுக்காக செய்யப்பட்டவை அல்ல. அவரது நற்செயல்கள் பூமியிலிருந்து ஒரு ஜான் கூட மேலே செல்லாது. அதில் களங்கமின்மையின் ஆன்மா இல்லை. அது ஆன்மீகத்தில் இருந்து வெறுமையாக உள்ளது. நற்செயல் என்றால் என்ன என்று விளக்கியவாறு அன்னார் கூறுகின்றார்கள். நினைவில் கொள்ளுங்கள், அல்லாஹ் ஆன்மா மற்றும் ஆன்மீகத்தை தான் கருத்தில் கொள்கின்றான். வெளிப்படையான அமல்களை கவனிப்பதில்லை. அவன் உண்மையை மற்றும் உள்புற நிலையை மட்டுமே பார்க்கின்றான். அவனது அமல்களில் சுயநலம் உள்ளதா, அல்லாஹ்வுக்கு உண்மையான கட்டுப்படுதலும் களங்கமின்மையும் உள்ளதா என்று பார்க்கின்றான். மனிதன் சில வேளை வெளிப்படையான அமல்களை பார்த்து ஏமாந்து விடுகின்றான். அவனது கையில் தஸ்பீஹ் உள்ளது, தஹஜ்ஜுத் தொழுகின்றார், இஷ்ராக் தொழுகின்றார். வெளிப்படையாக பார்க்கும்போது அப்ரார் அஹ்யார் உடைய பணிகளை செய்கின்றார், நற்பணிகளை செய்கின்றார். பொதுவாக கையில் தஸ்பீஹ் உள்ளது. மனிதன் அத்தகையோரை பெரும் நல்லவர் என்று கருதுகின்றான். ஆனால் அல்லாஹுக்கு தோல் விருப்பமில்லை. வெளிப்படையான பொருளை அவன் விரும்புவதில்லை. அல்லாஹ் பற்றும் உண்மையும் விசுவாசமும் இல்லாமல் திருப்தி அடைவதில்லை. வெளிப்படையான பொலிவுகள், வெளிப்படையான நிலைமைகள், வெளித்தோள்கள் அல்லாஹுக்கு விருப்பமானதாக இல்லை. அதில் பற்றும் உண்மையும் இல்லை என்றால் இறைவனுக்கு பிடிக்காது. பற்று விசுவாசமற்ற மனிதன் நாயை போன்றவன். மரணித்து போன உலகின் மீது விழுந்து கிடக்கின்றான். வெளிப்படையாக அவன் நல்லவனாக தெரிந்தாலும், புகழத்தக்க நற்செயல்கள் காணப்பட்டாலும், உள்ளுக்குள் கெட்ட செயல்கள் உள்ளன. தொழுகைகள் காட்டுதலால் நிரம்பியுள்ளது. அந்த தொழுகைகளால் என்ன பயன்? ஆகவே காட்டுதல் உடைய தொழுகைகள் மனிதனுக்கு எந்த பலனும் தராது. எந்த அமல் அல்லாஹ்வின் பயம் மற்றும் அவனது திருப்தியை வேண்டி செய்யப்படவில்லையோ அது பலன் தராது. அந்த அல்லாஹ்வின் வழியில் அழைப்பவரின் அழைப்பும் பயன் தராது. எவ்வளவுதான் அவர்கள் முயற்சி செய்தாலும் சரிதான். ஆகவே ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறியது போன்று இந்த அமல்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். பிறகு நற்செயல்கள் செய்வதை பற்றி அன்னார் கூறுகின்றார்கள். எந்த மனிதர் ஈமானை நிலைநாட்ட விரும்புகின்றாரோ அவர் நற்செயலில் முன்னேற வேண்டும். இது ஆன்மீக விஷயமாகும். செயலின் தாக்கமே கொள்கையின் மீது படுகின்றது. உறுதியான ஈமான் பெறுவதற்கு அமல் அவசியமாகும். எவர்கள் தீய செயல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் மீது ஈமான் இல்லை என்று தெரிய வரும். ஹதீஸில் அதனால் தான் இவ்வாறு வருகின்றது. ஒரு திருடன் திருடும் போது நம்பிக்கையாளராக இருப்பதில்லை. ஒரு விபச்சாரம் செய்யும் போது நம்பிக்கையாளராக இருப்பதில்லை. ஆகவே இதன் பொருள் அவர்களது தீய செயல்கள் அவர்களுடைய உண்மையான சரியான கொள்கையின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தி அதனை அழித்துவிட்டது. நமது செயல்கள் நற்செயல்களை அதிகமாக செய்ய வேண்டும். இவர்களும் மற்றவர்களை போன்று இருந்தால் என்ன வித்தியாசம் இருக்கும்? பிறகு இவர்களை பாதுகாக்க வேண்டும், பொருட்படுத்த வேண்டும் என்ற தேவை இறைவனுக்கு ஏன் உள்ளது? தக்வா, தூய்மை, உண்மையான கட்டுப்படுதலுடன் அவனை மகிழ்ச்சி படுத்தினால்தான் இறைவன் அவனை பொருட்படுத்துவான். நினைவில் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு எவருடனும் எந்த உறவுமுறையும் இல்லை.
வெறும் வெளிப்படையான வார்த்தைகள் எதனையும் பெற்றுத்தராது. பற்று இல்லை என்றால், வெறும் வாதங்களை செய்து வந்தீர்கள் என்றால் எந்த பயனும் இல்லை. உண்மையான கட்டுப்படுதல் ஒரு மரணமாகும். அதனை செய்யாதவர் இறைவனுடன் சதுரங்கம் ஆடுகிறார். அவருக்கு தேவைப்படும் பொழுது இறைவனை திருப்திப்படுத்துகிறார். தேவை நிறைவேறாவிட்டால் கோபம் கொள்கின்றார். நம்பிக்கையாளர் இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது. சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் எல்லா களத்திலும் வெற்றியே தந்து கொண்டிருந்தால், எந்த ஒரு தோல்வியும் வரவே இல்லை என்றால், எல்லா உலகமும் ஏகத்துவவாதியாகிவிடாதா? இறைவனை ஏற்பவர்களாகவே ஆகிவிடாதா? என்ன சிறப்புத்தன்மை இருக்கும்? ஒருவர் துன்பத்திலும் கூட உண்மை மற்றும் பற்று காட்டும்போதுதான் இறைவன் அவரிடம் திருப்தி அடைகின்றான். எனவே நற்செயல் மற்றும் கட்டுப்படுதல் முழுமையாக இருக்கும்போதுதான் ஏற்படும். முழுமையான கட்டுப்படுதலுடன் அமல் செய்யும் போதுதான் நற்செயல் ஆகும். அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக செய்ய வேண்டும். தமது விருப்பம் என்ற சுவரை முழுமையாக உடைத்து விட வேண்டும். முழுக்க முழுக்க ஒரே நோக்கம்தான் இருக்க வேண்டும். நமது ஒவ்வொரு அமலுக்கும் பின்னாலும் இறைவனது திருப்தியை முற்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் கட்டளைக்கு ஏற்ப அமல் செய்ய வேண்டும். உண்மையான கட்டுப்படுதல் இதுதான். பயன் கிடைத்தால் கட்டுப்படுதலை அறிவித்துவிட்டு தான் விரும்பியபடி வேலை நடக்காவிட்டால் அங்கு புகார் கூறுவதல்ல. எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், அமைப்பின் மீது தேவையற்ற முறையீடுகள் செய்வது அமைப்பை விட்டு விலக்கிவிடும். பிறகு மார்க்கத்தை விட்டு அகற்றிவிடும். பிறகு ஹிலாஃபத்தை விட்டு அகற்றிவிடும். பிறகு மனிதனுக்கு அல்லாஹ்வை விட்டும் ஒரு விலக்குதல் உருவாகிவிடும். இந்த விளைவை சிலரிடம் ஏற்படுவதை நாம் பார்த்துள்ளோம். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், நாம் வெற்றி பெறுவதற்கான ஆயுதம் இஸ்திக்ஃபார், தௌபா, மார்க்க அறிவு பெற்றிருத்தல் ஆகும். அல்லாஹ்வின் மகத்துவத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். ஐவேளை தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும். தொழுகை துஆ ஒப்புக்கொள்ளப்படுதலின் சாவியாகும். தொழுது துஆ செய்யுங்கள். கவனமின்மை காட்டாதீர்கள். ஒவ்வொரு தீமையிலிருந்தும், அது அல்லாஹ்வின் உரிமையானாலும் சரி, அடியாரின் உரிமை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து விலகிருங்கள். அல்லாஹ் நம்மை ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய தூது செய்தியை பரப்பவும், அதனை மேலோங்க செய்யவும், அதில் பங்கெடுக்கவும், தௌபா இஸ்திக்ஃபாருடன் துஆ செய்தவாறு தப்லீக் பணிகளை செய்பவர்களாக்கவும், அல்லாஹ்வுடைய உரிமை மற்றும் அடியார்களுடைய உரிமைகளை நிறைவேற்றுபவர்களாக்கவும் செய்வானாக. இந்த உரிமைகள் தான் நற்செயல்கள் செய்வதற்கு கவனம் மூட்டுகின்றன. நமது ஒவ்வொரு பணியிலும் அல்லாஹ்வின் திருப்தி நோக்கமாக இருக்கட்டுமாக. அல்லாஹ்வின் முழுமையான கட்டுப்படுதல் உள்ளவர்களில் இணைவோமாக. நாம் இந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவோம் என்றால் அல்லாஹ்வின் வாக்குறுதிக்கு ஏற்ப இஸ்லாத்தின் வெற்றியின் நாட்களை பார்ப்பவர்களாவோம். அல்லாஹ் அதற்கு நமக்கு வாய்ப்பு தருவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له.
ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر